ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம சப்பாத்தி வித் ஒயிட் குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அத்திக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். வாங்க, நான் இன்னைக்கு எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி விசில் வர்றதுக்குள்ளே நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நான் வந்து ஆசீர்வாத் மாவு தான் வாங்குவோம். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இதை பிணைஞ்சிக்க வேண்டியதுதான். கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பூரி தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஒயிட் வெஜ் குருமாவுக்கு சப்பாத்தி நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மாவை வந்து பவுலில் பிணைஞ்சதுக்கப்புறம் இப்படி கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா உருட்டினீங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அது இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் வந்து இப்படி வச்சு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி பார்த்திங்கன்னா பூரி மாதிரியே சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாவும் ரெடி பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு பார்த்தீங்களா, கையில் எடுத்தால் ஒட்டாத இந்த அளவுக்கு சாஃப்டாக பண்ணிச்சுக்குங்க. குட்டீஸ் எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. குட்டீஸுக்கு வந்து நம்ம சத்து மாவு கூழ் காய்ச்சிக்கலாம். இன்றைக்கி அரைச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சத்து மாவு கூழ் தான் இப்போ நம்ம காய்ச்ச போகிறோம். 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூனுக்கு 2 டம்ளர் இல்லை 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததையும் நம்ம நிறுத்திடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு காய்ச்சினா போதும். பாருங்கள், இந்த மாதிரி பொங்கி வந்ததுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சத்து மாவு கூழ் தான் காலையில் குடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். டீ காஃபிலாம் யாருமே குடிக்க மாட்டோம். ஈவினிங் வந்து குட்டீஸ் வந்து மில்க் குடிச்சுக்குவாங்க. காலையில் வந்து நாங்கள் 4 பேருமே இந்த சத்து மாவு கூழ் தான் குடிச்சுக்குவோம். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், வெல்லமும் போட்டுக்கலாம், கருப்பட்டி, உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் சுகர் மட்டும் போட்டு குடிக்காதீங்க. மீதி எது வேணாலும் நீங்கள் போட்டு குடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 4 பேர்த்துக்கும் சேர்த்தி ஸ்பூன் பெருசு, அதனால நான் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூழ் ரெடி. இது பார்த்தீங்கன்னா காய்ச்சறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஆறுறதுக்கு ஒரு 5 நிமிஷம். அப்புறம் நம்ம ஹெல்த்தியாக குடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வாங்க குட்டீஸுக்கெலாம் நம்ம ஊற்றி கொடுக்கலாம். இதுதான் நம்ம அபினவ் டம்ளருங்க. இதில் தான் அபினவ் குடிப்பார். இது வந்து நம்ம அதித்தி குட்டி. இது வந்து என்னோடதுங்க. இங்கே வாங்க, கூழ் ரெடி, எடுத்துக்குங்க. இந்தாங்க, இதை கொண்டே குட்டீஸு கொடுங்க. இந்தாங்க, இதை நீங்கள் குடிச்சுக்குங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து காணும் எக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வேக வைக்க போகிறோம். காணை வந்து ஒரு சவுண்ட் விட்டு வேக வச்சுக்கலாம். லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால தான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சவுண்ட் விட்டு எடுத்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே பாட்டில் வேக வச்சுருவேன். சரி, இன்றைக்கி தான் குக்கரில் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன். கார்ன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெஜ் குருமாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த வெஜ் குருமா செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் நமக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், இதெல்லாம் நான் வந்து 4 நாள் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்திங்கனாவே போதும். உங்கள்கிட்ட காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வேறு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை 3 தான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். பட்டாணி வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், க்ரீன் பீஸு. அதனால் நாங்கள் அதை வந்து கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன காய் ரொம்ப பிடிக்குமோ அது வந்து நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வேணுங்கிற சைஸில் இதெல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடிஷ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். எல்லாமே கட் பண்ணியாச்சு. தக்காளி, ஆனியன், எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பச்சை பட்டாணி வேக வச்சோம்ல, அது ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணி வந்து நம்ம குழம்புக்கு சேர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் ஒரு சவுண்ட் விடுவோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொட்டுக்கடலை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. முந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பீஸ் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு க்ரீன் சில்லி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் காரம் மைல்டாக சாப்பிடுவீங்கன்னா 3 மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. நாங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ நான் வந்து 6 சில்லிஸ் இதில் போட்டுக்கிறேன். இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கர் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, பட்டை, சோம்பு, அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டீஸ்க்கு வேறு டைம் ஆயிடுச்சுங்க. நான் வேறு கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு வந்து நீங்கள் மஞ்சத்தூள் போடக்கூடாதுங்க. மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா ஒயிட் கலரில் வராது. இதுக்கு பேர் ஒயிட் வெஜ் குருமா. ஸோ நம்ம வந்து மஞ்சத்தூள்லாம் எதுவும் ஆட் பண்ணல. தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். தூளுப்பும் போடலாம். நாங்கள் வந்து மோஸ்ட்டாக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்களா, தக்காளி வந்து குயிக்காக வணங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம
நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஒரு விசில் விட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஈஸியாக வச்சிடலாம் இந்த ஒயிட் குருமாவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து வேக வச்ச இந்த பச்சை பட்டாணியை இது உள்ளே சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கை மட்டும் சேர்த்திக்கிறேன். மீதி வந்து குட்டீஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த க்ரீன் பீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஸோ நான் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேண்டாம்னா நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சவுண்டு விட்டு இறக்கணும்னா, நம்ம ஆல்ரெடி பட்டாணி வேக வைக்கும் போதும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ தக்காளி வதக்கறதுக்கும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து சால்ட் இதே போதும். மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், எச்சா போயிடும். இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டு எடுத்தோம்னா போதும். சைடில் வந்து நம்ம ஸ்வீட் கார்னும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். 2 பேர்த்துக்குமே இந்த ஸ்வீட் கார்னை உதிர்த்தி தான் போட்டு தரணும். நம்ம ஸ்வீட் கார்னை வந்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் தான் உதிர்த்த முடியும். ஒரு விசில் வந்துருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம காயும் வெந்துடுச்சு. காய் வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இருங்க, ஹாஃப் குக் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. ஏன்னா இதில் கடலையும் முந்திரியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சிடலாம். நான் வந்து மிக்சியை கழுவி வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு 2 விசில் விட்டு எடுக்கும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வரும். ஏன்னா அதில் கடலை முந்திரியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி கம்மியாக ஊற்றிங்கன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும். வாங்க, இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க, அதுக்குள்ள சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி மாவு வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா வரும். இப்போ சாப்பிட்றதுக்கு கிட்ஸுக்கு தோசை தான் வேணுமாமா, அதனால் நாங்கள் தோசை ஊற்றி அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இப்போ நாம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டீம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் குழம்பு. ஸ்டீம் அடங்கட்டும். ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு குருமா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வாங்க, சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கங்க. ரெண்டு பக்கம் இப்படி திருப்பி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா பொசு பொசுன்னு வரும்.
இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கூலில் மத்தியானம் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி பூரி மாதிரி பொசு பொசுன்னு வருது பாருங்க. இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்பாத்தி வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குருமா வந்து எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, குழம்பு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. நம்ம மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒயிட் வெஜ்ஜு குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் பாருங்கள், இப்போ இந்த அளவு கெட்டியாக இருக்குது. இன்னும் ஆற ஆற இன்னும் கெட்டியாயிரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வாட்டர் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி வந்து அபினாவுக்கு 2 சப்பாத்தி வச்சிடலாம். அபி, உனக்கு 3 சப்பாத்தி வச்சிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அபினவுக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம அதிதிக்கு வைக்கலாம். அதிதி குட்டிக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போடணும். அப்படியே எடுத்து சாப்பிட மாட்டா. அதிதி வந்து குழம்பு கொஞ்சம் கம்மியாக தாங்க ஊற்றிக்குவா. இதே பாருங்க, மிச்சம் வச்சுட்டு வந்துடுவா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேர்த்துக்கும் டிஃபன் போட்டாச்சு. ஸ்நாக்ஸுக்கு கார்ன் தொளிச்சாச்சுங்க. எனக்கு டைம் இல்லை, ஹஸ்பண்டே தொளிச்சிட்டாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இந்த சிப்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, 2 பேர்த்துக்கும் ரெடி பண்ணியாச்சுங்க. ரெடி பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட முடியும். குட்டீஸெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் தாங்க நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். வாங்க, இப்போ நம்ம சப்பாத்தியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நாம் வந்து பார்த்து பார்த்து செய்கிறது கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. இந்த மாதிரி அவசரத்தில் ஹரிபரியில் செஞ்சோம்னா தான் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நானும் நிறையா டைம் பார்த்துட்டேங்க. எப்போயெல்லாம் நம்ம அவசரமாக செய்கிறோமோ அப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராகவே வந்திருக்குங்க. எங்கள் குட்டீஸ் 2 பேர்த்துக்குமே சப்பாத்திக்கு இந்த வெஜ் குருமா வந்து ரொம்ப பிடிக்குங்க. இந்த காம்போ இது வந்து சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.